வீட்டில் ஃப்ரைட் ரைஸ் புலாவ் செய்யும்போது பாஸ்மதி அரிசி நல்லா உதிரி உதிரியாக அரிசி நீட்டாக உடையாமல் சாஃப்டாக எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்த்து 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிடலாம். நான் லூஸில் வாங்கின பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன். இப்போ தண்ணி சேர்த்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் அரிசியை ஊற விட்டுடலாம். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு, அரிசி நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துட்டு தண்ணி நல்லா சூடாகட்டும். இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க. கரெக்டாக 10 நிமிஷம் ஆகும் அரிசி வேகிறதுக்கு. அரிசி நல்லா வெந்த பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், அரிசி நல்லா வெந்துருச்சு, உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். 90% அரிசி வெந்தால் போதும். நீங்கள் கையில் இந்த மாதிரி அரிசி எடுக்கும்போது நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். உடைச்சிங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக உடையும். இப்போ நம்ம தண்ணியை வடிகட்டிடலாம். அதுக்கு நான் இந்த ஜல்லி எடுத்திருக்கேன். உங்ககிட்ட ஜல்லி மாதிரி இல்லைன்னா நீங்கள் பெரிய வடிகட்டி இருந்தால் அதில் நல்லா வடிகட்டி எடுத்து ஆற வச்சு செஞ்சிங்கன்னா அரிசி நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். கண்டிப்பாக